கிட்டத்தட்ட ஆவேசம், வருஷங்களுக்கு சேஷம், மைதான், ரோமியோ இப்படின்னு லைனா வந்த ஒரு வாரமா வந்து இந்த வாரத்தை நான் பாக்குறேன். ராயன், இன்னொரு பக்கம் டெட்பூல் அண்ட் வூல்வரின். இன்னைக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு தான் போனேன். பட் அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. அதாவது எப்ப பார்த்தாலுமே சீரியஸா இருக்கிற ஆளா நீங்க? ஜாலியா இருக்கணும்னு நினைச்சாலே நான் சீரியஸ் ஆயிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யாருமே காரணம் இல்லைங்க. அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா நீங்க ஜாலியா இருங்க. எங்க வந்து சீரியஸ் ஆவீங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போது தான் வந்து சீரியஸ் ஆவீங்க. So don't care about others when particularly you are in a stressed out and tough situation. ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா நீங்க ஜாலியா இருங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாலியா இருக்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே அந்த ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்டே வந்து கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். டெட்பூல் அண்ட் வூல்வரின். டெட்பூல் அண்ட் வூல்வரின். எஸ், டெட்பூல் எப்படி மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாட் லைன் தான் வந்து இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பாயிலரா இருந்தாலுமே சொல்றேன், இது எந்த வகையிலும் உங்களை எஃபெக்ட் பண்ணாது. இது வரைக்கும் வந்த காமிக் மூவி படங்கள்லயே டெட்பூல் 1க்கு அப்புறம் டெட்பூல் 3, அதாவது இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல வர இன்ட்ரோ சீன் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமிக் மூவி சீன்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண கிரெடிட்ஸ், அந்த அங்க யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட ஒர்க், சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க், மியூசிக் பிளேஸ்மெண்ட் அண்ட் குறிப்பா அங்க நடக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒரு ஃப்ளோவை வந்து படத்தோட எண்டு வரைக்குமே வந்து ரொம்ப அழகா இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஃபன் எலமெண்ட் தாங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு காமிக் மூவி லவ்வர்ஸ்க்கு வந்து மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஃபன்னை டெட்பூல் உங்களுக்கு தருவாரு. கூடவே வூல்வரினுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்னு சொல்ல முடியாது, ஒரு வேற விதமான ஒரு வூல்வரினை வந்து இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல பாப்பீங்க. எல்லாமே இந்த படத்துல இருக்குங்க. காமெடி, டெட்பூலோட ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கூட பேசுற அந்த ஒரு ஹியூமர் கண்டென்ட், ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக் போர்ஷன், எமோஷனல் கனெக்ட், என்னெல்லாம் நீங்க இந்த படத்துல எதிர்பார்த்துட்டு வரீங்களோ எல்லாமே இந்த படத்துல இருக்குங்க. அண்ட் கைஸ், முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தை கண்டிப்பா 3Dல பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு 3Dல இவ்வளவு அக்யூரேட்டா டெப்த் கொடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு 3D விஷுவல்ஸ்ல கலக்கியிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு, சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். பட் கம்மிங் டு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேமியோஸ் இருக்குன்னு வந்து எதிர்பார்த்துட்டு வராதிங்க. அதுவே வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இவ்வளவு கேமியோஸ் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி டெட்பூல் வந்து கலாய்ச்சுட்டு இருப்பாரு இந்த படத்துல. அந்த மாதிரி வந்து இவர் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு வராதிங்க. அண்ட் இந்த படம் என்னதான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து டெட்பூலோட கண்ணோட்டத்துலதான் வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில படங்கள் பார்த்துட்டு போனாதான் இந்த படத்துல வர சில கனெக்ட் எல்லாம் வந்து புரியும். அந்த கனெக்ட் புரிஞ்சா இந்த படம் இன்னுமே பயங்கரமா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நோவே ஹோம், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல வந்து கேமியோஸ் கொண்டு வராங்க. மல்டிவர்ஸ் லெவல்ல வந்து கான்செப்ட், ஹை கான்செப்டை கொண்டு போய் சில விஷயங்கள் கொண்டு வந்து இதை காமிச்சுதான் வந்து ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு கிளிக் பைட்டா தான் வந்து சிலர் வந்து பார்த்தாங்க நோவே ஹோமையே. அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இந்த படத்து மேல இருந்துச்சு. சில விஷயங்களை இன்னுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருந்துச்சோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை இதுதான் நான் என்ன இப்படி நம்ப வச்சு கூட்டு வேண்டிய அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொன்னா சில விஷயங்கள் வந்து அப்படி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்துல எனக்கு இருந்துச்சு. அண்டு ரொம்ப டைலாக் வந்து இரு நான் இதை கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் கூட அப்படின்னு பொறுமையா வந்து சொல்ற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒரு கவுண்டர் வந்து வச்சாருன்னா அந்த கவுண்டர் என்னன்னு ரியலைஸ் பண்றதுக்கு
முன்னாடியே வந்து இன்னொரு கவுண்டர் வந்து போட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்த கவுண்டரை ரியலைஸ் பண்றதுக்குள்ள இன்னும் 2-3 கவுண்டர் போட்டுறாரு. தொண பேசிட்டே இருக்காரு டெட்பூல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அண்ட் காமிக் மூவி பார்த்து நொந்து போய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உலகத்தை காப்பாத்துவீங்க, போதுண்டா சாமி ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு நினைச்சு இந்த படத்துக்கு போனீங்கன்னா, இந்த படம்ட்டு இல்ல எந்த ஒரு காமிக் மூவியா இருந்தாலும் அதுதான் வந்து ஒரு மெயின் பிளாட்டாவே வந்து இருக்கும். இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துலயுமே வந்து அதை வந்து லைட்டா டச் பண்ணிட்டு அது மேல பட்டி டிங்கரிங் போட்டு ஹியூமர் கண்டென்ட்டையும் ஒரு எமோஷனல் கண்டென்ட்டா வந்து ஜஸ்டிஃபைங்கா சில விஷயங்கள் வந்து இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸா வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஃபெக்டே ஆகாது. படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா எண்டு வரைக்கும் கதைக்குள்ள உங்களை படம் ஃபோக்கஸ்டா வந்து வச்சிருக்கோம். இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை யோசிக்கிறதுக்கே இந்த படம் வந்து டைம் கொடுக்காது. படம் பார்த்து முடிச்சுட்டு வேணா மேபி நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு வந்து இந்த படம் யோசிக்க வைக்கலாம். இந்த படம் வந்து அப்படி செஞ்சுச்சுன்னா அந்த இடத்துலயே படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்க. முதல் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கனெக்ட் ஆகணும்னா ஸ்டாண்ட் அலோனா வந்து ஓகே இந்த படம் இது சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த ஹியூமர் வந்து புரியும், இப்படி ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படின்னு. பட் அந்த எமோஷனல் கனெக்டுக்காக நான் சொல்ற இந்த படங்கள் அண்ட் ஒரு வெப் சீரிஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்மேன் 1, வூல்வரின் ஆரிஜின்ஸ், டெட்பூல் 1, லோகன், டெட்பூல் 2, இந்த 5 படமும் லோக்கி சீசன் 1 இது மட்டும் பார்த்தா போதும். இந்த படத்துல டெக்னிக்கலா சில டேர்ம்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் ஹியூமர் கனெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு இந்த படங்கள் வெப் சீரிஸ் மட்டும் பார்த்தா போதும். பட் ஆனா இன்னுமே டீடைல்டா புரியணும்னா எக்ஸ்மென் படங்கள் எல்லாமே பார்க்கணும். 2000ஸ்ல இருந்து நடிச்சிருக்காங்க. MCU எல்லாம் என்னங்க சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அந்த டைம்லயே வந்து வேற லெவல் சம்பவம் இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாத்தையுமே வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இந்த படம் உங்களுக்கு கிளப்பி விடும். கண்டிப்பா படம் பார்த்துட்டு அந்த படங்கள்லாம் பார்க்கலனா பாருங்க, இல்லைன்னா எல்லா படங்களையும் ரீவாட்ச் பண்ணிட்டு திருப்பியும் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு போங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ரிப்பீட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் இதெல்லாம் தாண்டி 2 பேர்த்துக்காக நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒருத்தர் ரயன் ரெனால்ட்ஸ், இன்னொருத்தர் ஹியூ ஜாக்மேன். என்னடா இந்த படத்துல டைரக்டர், மியூசிக் டைரக்டர், VFX ஆர்டிஸ்ட், DA ஒர்க், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, இந்த 2 பேருக்காக மட்டும் போய் நீ நம்பி பார்க்கலாம் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இத்தனை பேர்த்தோட ஒர்க் வந்து ரிசம்பிளா வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுறது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்னாலதான். அந்த அளவுக்கு ரயன் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன் இந்த 2 கேரக்டர் மறந்து டெட்பூல் அண்ட் வூல்வரினா மட்டும் இந்த படத்துல வந்து உங்களுக்கு தெரிவாங்க. அந்த அளவுக்கு ஹியூமர் கண்டென்ட்டா இருக்கட்டும், எமோஷனல் கனெக்டா இருக்கட்டும், டெட்பூலோட 4th வால் பிரேக்கிங், மூவி பேரடி, MCUக்குள்ள இருக்கிற சில சீரியஸான விஷயத்த இப்படி ஒரு கவுண்டர்ல போட்டு அடிக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹியூ ஜாக்மேன் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லைங்க. டெரிஃபிக்கா, அதாவது இவர் அடிக்கிற கவுண்டரை இன்னொருக்கா நான் கேட்கணுங்கிறதுக்காகவே ஒரு ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரயன் ரெனால்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஹியூ ஜாக்மேன் இந்த படத்துல பிளே பண்ண அந்த வூல்வரின் கேரக்டருக்காகவும் இந்த படத்தை திருப்பி நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காக பார்க்கலினாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் உள்ள போய் உட்கார்ந்தா எதுவுமே யோசிக்காம ஜாலியா என்டர்டெயின் ஆகிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துக்கு போங்கன்னு நான் சொல்லுவேன். முக்கியமா ஹியூ ஜாக்மேன் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் இவங்களை நம்பி இந்த படத்துக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, நான் கேரண்டி தரேங்க. ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 75 மார்க்ஸ் தருவாங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் திஸ் இஸ் வாட் ஐ கால் காமிக் ரிலீஃப் மூவி. அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.